தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலத்தில் குளிக்க பொதுமக்கள் குடும்பத்துடன் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். விமலவேலன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. தென்னகத்தின் ஸ்பா மற்றும் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் தென்காசி மாவட்டத்தில் அமைய பெற்றிருக்கும் குற்றாலம் அருவிகளின் சீசன் வருடந்தோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் களை கட்டத் தொடங்கும். அந்த காலகட்டங்களில் குற்றால அருவிகளில் நீராடுவதற்கு தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்துக்கு படையெடுத்து வருவது வழக்கம். அந்த வகையில இந்த வருடத்துக்கான சீசன் ஏற்கனவே துவங்கிவிட்ட நிலையில் கடந்த மாதம் நீரின்றி வறண்டு காணப்பட்ட குற்றால அருவிகளானது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீரோடைகளில் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வந்தது. இதை தொடர்ந்து தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர் வரத்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பதும் அலைமோதி வருகிறது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்து தங்களது குடும்பங்களுடன் ஆனந்த குளிரிட்டு வரும் நிலையில் விடுமுறை தினத்தை கொண்டாட குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் குவிந்து வருவதால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாகியது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி விமலவேலன்.